ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வாடகைக்கு மல்லிகை கடை நடத்திட்டு இருந்தார். கடை சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சரின்னு அவர் ஒரு இடம் பக்கத்தில் வாங்கி வீடு கட்டினார். நல்லா பெருசாகவே வீடு கட்டினார். அப்புறம் அந்த வீட்டோடு சேர்ந்த மாதிரி, இதான் வீடுன்னு வச்சுக்கோங்க, வீட்டோட சேர்ந்த மாதிரி கடையே வச்சுக்கிட்டாரு. அந்த வாடகை கடையை மாற்றிட்டு சொந்த வீட்டில் கடை இருக்கிற மாதிரி பண்ணிட்டார். அதுவும் நல்லா ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கார் வாங்கினார். பயங்கர தாம் தூமும் செலவு பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் கூட நல்லா மளிகை கடையில் நல்லா லாபம் வரும்னு நினச்சிக்கிட்டேன். நல்லா தாங்க லாபம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் செலவு அதை விட ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு கடன்காரங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வீடை விற்று கடையை விற்று ஊரோடு போகிறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணணும்? இதுக்கு அந்த வாடகை கடையிலே இருந்திருக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல ஒரு லாபம் வந்ததுக்கப்புறம், அதாவது இஎம்ஐயெல்லாம் இல்லாமல் ஒரு மேஜராக காசை கையில் வச்சுட்டு கடை கட்டியிருக்கலாம்ல, கடையும் வீடு சேர்ந்த மாதிரி. அதை விட்டுட்டு நம்ம எப்போதுமே நம்ம சம்பாதிக்கிற காசில் ஒரு 40% தான் இஎம்ஐ கட்டுற மாதிரி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு 90% இஎம்ஐ கட்டிட்டு 10%ல் தான் வாழலாம்னா வாழவே முடியாதுங்க. இது ஒரு பாடமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். சொந்த வீடு கட்டலாம், ஆனால் அதை நம்ம மேஜராக நம்ம சொந்த காசில் கட்டணும். கொஞ்சோண்டு தான் நம்ம பேங்க் இஎம்ஐ வச்சு கட்ட முடியும், லோனை வச்சு. அதை விட்டுட்டு எல்லாமே லோனில் கட்டணுன்னா அப்புறம் கடைசியில் வீடும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் போயிடும். இது எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.